முருகா பள்ளியப்பா ஞான பண்டிதா, இந்த மாதிரி எப்பயுமே என்னோட தொழில் அமோகமா நடக்கணும். நான் கொடுக்குற பணம் எல்லாம் வாங்கிட்டு மக்கள் நல்லபடியா எனக்கு திருப்பி கொடுக்கணும். நான் கொடுக்கறதே ஒரு சொற்ப வட்டியில தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, நல்லபடியா நடக்கணும் கடவுளே ஆண்டவா முருகா. அண்ணே என்னையா இது காலங்கத்தால இப்பதான் சாமி கும்பிட்டு முடிச்சேன், அதுக்குள்ள பிச்சைக்காரன் வந்துட்டான் போல இருக்க. யார் யாது? அண்ணே கருப்புசாமி பேருண்ணே. சரி சரி வாயா 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 உள்ள வாயா. என்ன வெளியில இருந்து ஐயா சாமின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தெய்வத்தையே பார்த்த மாதிரி இருக்குண்ணே. இப்பதான் தம்பி நானே சாம்பிராணி போட்டு உட்காந்து இருக்கிறேன். எனக்கு நீ சாம்பிராணி போடுறியா? உங்களுக்கு அவர் தெய்வம்னே, எனக்கு நீங்க தானே தெய்வம். என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத தம்பி. என்ன தம்பி இது பெரிய பெரிய வார்த்தை பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தம்பி உதவி ஆகணும்? அண்ணே கொஞ்சம் கஷ்டம். தீபாவளி நேரம் வீட்டுல எல்லாம் சேவை புடவை அது இது நொட்டு லொசுக்கு ஜாமான் சட்டு எல்லாம் வாங்கணும். கடைசி நேரத்துல இந்த வேலை வெட்டி இல்லாம போச்சுனே. அப்படியா? ஆமாண்ணே. ஒரு அமௌண்ட் இல்ல மேக்சிமம் எப்பயுமே கடை வாங்குறது தானே உள்ள வருவீங்க. வாங்குற வரைக்கும் சாம்பிராணி போடுவீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் நெருப்பள்ளி மூஞ்சிலேயே கொட்டிடுவீங்க. நான் அப்படிலாம் இல்லண்ணே. நான் கரெக்டா மொத்தத்துக்கு மூட வச்சிருவியா? இல்லண்ணே, நான் யார்ட்டும் போய் கடன் கேட்க மாட்டேனே. சரி சரி. ஏன்னா நம்ம கடை வாங்கினதே கிடையாது. நீ கருப்பசாமி மகன் வேற சொல்லிவிட்ட சரியா, அதனால உன்னை நம்பலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி எவ்வளவு வேணும் உனக்கு? பணம் தேவைப்படுது. இப்ப 1,00,000 கொடுத்தீங்கன்னா சரியா வரும்ண்ணே. ஏயா மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு தீபாவளிக்கு வடை பணியார் இது சொல்றதுக்கு ஒரு 1,00,000 கேட்கறது எனக்கு ஒன்றும் புரியலையா? நீ ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். சரியா, அதுக்காக என்ன 1,00,000? இப்பதான் முத வந்திருக்க. இதுக்கு முன்னாடி உன்னோட வரவு செலவு என்னன்றது எனக்கு தெரியாது. நீ என்ன வேலை வாங்க தெரியாது. உங்க அப்பா முகத்தாச்சினதுக்காக வேணா ஒரு 10,000 தர்றேன். இந்த தீபாவளிய ஜாமுன்னு கொண்டாடிக்க. 10,000 ஒன்றும் காணாதேனே. 10,000 காணாதா? சரி விடு, ஏதோ சரி ஒரு 25,000 தர்றேன். சரியா, இதை எடுத்துட்டு இதை வச்சு இந்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கரெக்டா டெய்லி கட்டிருந்தோம். வட்டி விஷயம்லாம் தெரியுங்களா எவ்வளவுன்னு? தெரியும். அதெல்லாம் பார்த்து ஒழுங்கா இது பண்ணிக்கணும். சரி போயிட்டு நாளைக்கு வா. சரியா, பணத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். நாளைக்கானே? ஆமா கண்டிப்பா நாளைக்கு வந்து வாங்கிக்க. பணத்துல ஒரு 11 மணியை போல வந்துரு. சரி ரைட்டு. என்ன கணக்கு? நான் வாயா என்ன அதிசயமா நம்ம கிட்ட காத்துடிக்குது என்னங்கிட்டு? நேத்தே வந்து முதலாளியை பார்த்துல. பாத்துட்டியா? சரி என்ன சொன்னாங்க முதலாளி? 1,00,000 கேட்டேன். 1,00,000 கேட்டாயா? ஐயோ அந்த ஆளு இப்ப பகல்லே பசுமாடு தெரியும், நைட்டுக்கு அது எருமாடா தெரிய போகுது. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. அதான் நீ எல்லாத்தையும் புகையை போட்டு பொத்தி விட்டுருவேன் எல்லாத்தையும். என்ன சொன்னாரு? அந்த ஆளு பாவமே, அந்த பிரஷர் சுகர்ல இருக்காளியா, நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டு போயிடாதியா? கொஞ்சம் லேட்டா கட்டுவேன். என்ன இந்த வாரம்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம்னா அதுக்கு அடுத்த வாரம். வேற என்ன பண்ண சொல்றேன்? நான் பொழைக்கிறது பொழப்பு அப்படிதானே இருக்கு. 25,000 என்ன சொன்னாரு? நாளைக்கு 11 மணிக்கு வந்து 25,000 வாங்கிக்கன்னு சொல்லிருக்காரு. உன்ட்டு எதுவும் விசாரிச்சாருன்னா, ஏன்னா வேற ஆள்கிட்ட விசாரிக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீ தானே கூட இருக்க. உன்ட்டு எதுவும் விசாரிச்சாருன்னா நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லி தீபாவளி ஓட்டணுமியா? சும்மா நீ எல்லாம் நான் ஏன் கணக்கு முதல்ல நான் விசுவாசமா இருப்பேன். அதெல்லாம் விலைக்கு ஆகாது. முதல்ல நான் எப்ப விசுவாசமா இருப்பேன். ஊருக்காரனுக்கு முதல்ல விசுவாசமா இருக்கியா? அதெல்லாம் விசுவாசமா இருப்பேன். முதலாளிக்கு விசுவாசமா இருப்பேன். ஆமா கொடுத்துரு. அப்படியா? எவ்வளவு தருவ? அப்படின்னா பாயில சொல்லு. நீ 500 அடிச்சு விட்டு போயிருவ. நம்ப முடியாது. உன்னை பத்தி நல்லா தெரியும். சரி ஒரு 5 ரூபா தர்றையா? 5 ரூபானா 5,000 தர்றையா? பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். காலையில முடிஞ்சா தீபாவளி வருதுயா, என்னையா நான் எப்படி மாற மாட்டேன். ஆமா அந்த பாத்துக்க எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவேன். ஊழல் விசுவாசமா இருந்துருவியா? நீ தானே கேள்விப்பட்டிருக்கேன் விசுவாசத்தை பத்தி. செய்யற மாதிரி போயிட்டு ஓனர் கேட்டா மறந்து பாத்துக்கிறோம். கணக்கு ஐயா வந்துட்டேயா, சாப்பிட்டீங்களா காலையில? என்ன சாப்பிட்டீங்க? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டெய்லி உங்க முகத்தை பாக்குறது சந்தோஷம் தானேங்க. நான் எப்போ உங்ககிட்ட கணக்கு பிள்ளை சேர்ந்தனோ அன்னையில இருந்து எனக்கு நல்ல வருமானமா வந்துட்டு இருக்கேன். நான் எவனை நம்பினாலும் நம்புவேன். இந்த சுதி சாமரா விசுறவன நம்பவே மாட்டேன். இந்த கணக்கு பிள்ளை நம்பலாம். ரைட்டு விடு, அந்த வேலையெல்லாம் விட்டுரு. இப்ப என்னன்னா, நேத்து இந்த கருப்புசாமி பையன் வந்தானே, அவன் எப்படி டைப்பு பணம் வேற என்கிட்ட கேட்டிருக்கான். ஏன்னா 1,00,000 கேட்டான். ஆனா நான் யோசிச்சேன், ஏன்னா அவன் முகர கட்டைய பார்த்தா அவன் காசு பணம் கட்டுறவே மாதிரி தெரியல, டேக்கா கொடுத்துட்டு ஓடுறவே மாதிரி இருக்கேன். இல்லைங்க, அது வந்து முகம்தான் அப்படியே பால் வடிகிற குணமியா. கரெக்டா மத்திய கொடுத்துடாப்லங்க, நம்பி கொடுக்கலாங்க. கணக்கு இந்த டெரரா இருக்கவனை மட்டும் நம்பலாம். இந்த பால் வடிக்குது, மோர் வடிக்குது, தேன் வடிக்குது, இவங்களை மட்டும் நம்பவே கூடாது. இல்லைங்க, ரொம்ப நல்லவரு. பாவம் கஷ்டத்துல இது வரையும் அவன் வந்து கேட்டிருக்காரு. நீங்க வேணா உங்க நண்பர் ஃபைனான்ஸ் வந்து
விசாரிச்சு பாத்துக்கங்க. அவர்கிட்ட குமரன் விசாரிச்சு பாத்துக்கங்க. சரி, நான் குமரன் விசாரிக்கிறது இருக்கட்டும். இருந்தாலும் உனக்கு இந்த ஊருக்குள்ள ஆள் பழக்கம் இருக்கு, அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஐயா, நம்மகிட்ட வேற பணம் அதிகமா இருக்கு, அதை வந்து வெளியேற்றணுமா இல்லையா? கொடுத்து விடுங்க, பாவங்கிறது ரெட்டி வசூல் பண்ணிக்கிறோம். அதுக்காக ஆனாமத்தா பணத்தை ஒதுக்கி கீழே அவன் கொடுப்பாரு அவரு. சரி ரைட்டு, பாரு வேலைக்கு வேற போறேன். அப்படியா? ஆமா, ரெகுலர் வேலைக்கு போறானா? ஆமா 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 ஆமா, அதனால நம்பி கொடுக்கலாங்க. சரி சரி ரைட்டு. என்ன வேலை பாக்குறாரு? அதுவா ஏதோ அந்த பட்டறையில வந்து சில்வர் பட்டறை வேலை பாக்குறாருங்க. அப்படியா? நல்ல வருமானங்க, 2000 டெய்லி சம்பாதிக்கிறாருங்க. சரி ரைட்டு, ஏதோ நீயும் சொல்ற. இருந்தாலும் நான் குமரன்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சரியா? கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொடுத்து விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, குமரன் எப்பா கணக்கு புள்ளனா கணக்கு புள்ள வேலையோட நிப்பாட்டிக்கப்பா. குமரன் நானும் பைனான்சியர், நாங்க எங்களுக்குள்ள 1000 போக்குவரத்து இருக்கோம். நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் சொன்னில, நல்லத விடு, பாத்துக்கலாம். சரியா? நாளைக்கு வர அவனை வர சொல்லிருக்கேன் 11 மணிக்கு. நான் குமரனை போய் பாத்துட்டு அப்படியே வந்துடுறேன். குமரன் வந்துட்டு சரியா? சரி, நீ பாத்துக்கிறேன். சரி, இன்னைக்கு இவன் வேற காசு வாங்க வந்துருவேன். இருந்தாலும் நம்மளுக்கு சொல்லிட்டோம், குமரனுக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லிட்டோம். ஆனா கணக்கு பிள்ளை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றானே, எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த கணக்கு பிள்ளையோட கணக்கு வழக்கு என்னன்னு தெரியல. சரி, நம்ம ஏசி இருந்தாலும் குமரனுக்கு ஒரு ஃபோன் அடிப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா கேட்டுக்கிறது நல்லது இல்லையா? என்ன இவ்வளவு நேரம் ரிங்கு போகுது, குமரன் எடுக்க மாட்டேன்றாப்லே. சரி சரி, ஒருவேளை இந்த தீபாவளி வசூல் ஏதாச்சும் போயிட்டு இருப்பாப்ல நினைக்கிறேன். சரி, வணக்கம்ண்ணே. வாயா வாயா. இப்பதான் உன்னை பத்தி கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் கணக்கு பிள்ளை உன்னை பத்தி கொஞ்சம் நல்ல விஷயமா சொல்லியிருக்காரு. சரியா? சரி, இந்த பணத்தெல்லாம் கரெக்டா கட்டிடுவீல? கட்டிடுவேன். நீ கேட்ட பணம் எவ்வளவுனாச்சு தெரியுமா? அண்ணே, 1 லட்ச ரூபா கேட்டேனே. சரி, நீங்க 25 ரூபா தரேன். நீங்க 25 ரூபா கூட, அது கூட எதுக்காக? இப்ப இத்தனை பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணது தான் உனக்கு அந்த 25,000 கொடுக்குறேன்னு சொல்றேன். 10வது சொல்லிட்டேன் பிள்ளைகளுக்கு. அதாவது தீபாவளிய என் சார்பில் நீ கொண்டாடிக்க. ஆனா அதுக்காக பணத்தை கட்டிடணும் பாத்துக்க. கண்டிப்பாண்ணே, அதை மட்டும் விட மாட்டேன். சரியா? இல்ல இல்ல, உனக்கு நான் கேஷா தரல. சரியா? உனக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன். சரியா? நீ எனக்கு வந்து வட்டியை ப்ராப்பரா ஒண்ணு நேரா வந்து கட்டு, இல்லைன்னா நான் ஜிபே நம்பர் தரேன், எனக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஆனா நான் எழுதி கொண்டு வந்துட்டேனே. அப்படியா? கொஞ்சம் ரெடியா தான் இருப்ப போல இருக்கு. எல்லார்ட்டையும் இதே மாதிரி தான் கொடுப்பியோ? இல்லண்ணே, நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லைல்ல. முதல்ல வாங்குறேன். எப்படியும் ப்ரோ நோட்டு கேட்பாங்கன்னு தெரியும். அதை எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டேனே, பாருங்கண்ணே. ஏயா, கடன் வாங்குறதுக்கு பத்திரம் எழுத வாங்கிட்டு போயிரு. நீ லீவ் லெட்டர் மாதிரிலையா எழுதிருக்க? என்னையா அது? சரி சரி, போட்டிருக்கேன் கீழே. சரி சரி, நான் கணக்கு பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். நான் ஜிபே அனுப்பிச்சு விட்டுறேன். இப்ப சொல்லி கணக்கு பிள்ளைகிட்ட வந்து அனுப்பிச்சு விட சொல்லுவேன். சரியா? அவர் அனுப்பிச்சு விட்டுருவாரு. அந்த தீபாவளி நல்லபடியா கொண்டாடு. அப்பனே முருகா. பார்த்தாலும் முருகனையே பார்த்த மாதிரி இருக்கு. முடியலப்பா. சரி, 2 நாள் ஆச்சு, தீபாவளி முடிஞ்சு. ஓரளவுக்கு வசூல் எல்லாம் கரெக்டா வந்துகிட்டு இருக்குது. சரி ரைட்டு. இவன் மட்டும்தான் இந்த போன் எடுக்க மாட்டேன்றேன். ஃபைனான்ஸ் வணக்கம். என்ன காலைல கூப்பிட்டுருங்க. என்னையா கொஞ்சம் பிஸியா இருக்கு, வசூல் அது இதுன்னு பிஸியா இருந்தேன்லப்பா. ஆமாயா, என்ன போன் அடிச்சேன் எடுக்க மாட்டேன். சரி, எடுக்கலாம். எனக்கு கொண்டாட்டம். ஆமா ஆமா, ஏன்னா உனக்கும் தலை தீபாவளி, எனக்கும் தலை தீபாவளி. 50 வயசுலயா தலை தீபாவளி? விடு, 60ஆம் கல்யாணம் என்ன திடீர்னு ஐசிஎம் கூப்பிட்ட பிஸியா? ஆமாயா, நம்மள்ட்ட அந்த கருப்சாமி இருக்கான் பாரு. ஆமா, நம்ம சேரு. ஆமா, கருப்சாமி இருக்கேன் சேரு. ஆமா, என்ன விஷயம்? அவன் வந்துட்டு என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. 1 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியுமா அவனுக்கு? தெரியலையே. சரி சொல்லு, என்ன விஷயத்த சொல்லு. ஏன்னா 25,000 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்லி கட்டண்டா செஞ்சு நம்ம கணக்கு புள்ள இருக்கான் பாருங்க. ஆமா, அவனு ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். அவங்க 2 பேரும் ஒரே கணக்குல இருக்காங்க. அது தெரியுமா தெரியாதா உனக்கு? நீ என்ன பண்ணி வச்ச அதை சொல்லு. என்னப்பா இப்படி சொல்லிருக்க? ஐயா, அவன நம்பிக்கை 25,000 ரூபாய் கொடுத்து விட்டானே நானு. ரைட்டியா 25,000 கொடுத்துட்டேன். தீபாவளி மொய் எழுதிட்டேன்னு வச்சுக்க. அட கடவுளே, நம்ம வீட்டுல 25,000 செலவு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இல்ல, ஆனா மத்த ரோட்ல போட்ட மாதிரி ஆகி போச்சு. நம்ம கருப்புசாமி சேகர் சொல்ற. ஆமா ஐயா, உங்க அப்பே கருப்புசாமி தான். மாசம் கரெக்டா ஒன்னாவது வட்டியை கொடுத்துருவாயா? அப்படியா? ஆமா, கரெக்டா கொடுத்துருவான். 31ஆம் தேதியே போட்டுருவேன். ஏயா, மாசத்துல 1 மாசம் விட்டு 1 மாசம் 31ஆம் தேதி 1 மாசம் உனக்கு வட்டியும் வராது, அசல் வராதியா. போய் அந்த தீபாவளி நல்லா கொண்டாடுறியா? நீயும் கொண்டாட, அவனும் கொண்டாடு. இப்ப திருப்பதிக்கு போனா எவ்வளவு உண்டியல்ல போடுவ நீ? ஏயா, இது எப்பயுமே எம்பெருமானுக்கு நிறைய. 25,000 போட்டோம்னு வச்சுக்க. அப்படியா பேச முடியா? ஒரு வார்த்தை என்ன கேட்க வேணாமா? ஆனா அதுக்கு தானே உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. காசு அதிகமா இருக்கா, உடனே போடணுமா? 2 நாள் கழிச்சு வர சொல்ல வேண்டியதானே? ஏப்பா,
பாவம்னு கேட்டாயா? தீபாவளிக்கு குழந்தை குட்டிகளுக்கு துணி தீபாவளி போனஸ் கொடுத்த மாதிரி நினைச்சுக்கியா? அவ்வளவுதான் வராதியா. இவன் தலையில வேணும் அந்த ஒரு துண்டை போட்டுக்க. ரைட்டா முடியா? பழனியப்பா ஞான வண்டிதா. இந்த தலையில்தான் நமக்கு வரணும். இந்த கணக்கு புள்ள பேச்சு கேட்டதும் தப்பு, இந்த கருப்பசாமி மகன் சேவை கேட்டதும் தப்பு. கன்றாவிடா சாமி. என்ன பாட்டி எல்லாம் முடிஞ்சு ஜாலியா இருக்கா? பணம் போட்டு விட்டேன், ஒன்னும் கண்டுக்க மாட்டேறியா? உனக்கு நான் ஜிபேல திருப்பி அனுப்பிட்டேன் பாரு. வந்துருச்சா? சரி, அப்புறம் என்ன பாத்தி போட்டு எல்லாம் முடிஞ்சு, தீபாவளி எல்லாம் பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சு. சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீதான் ஆல்ரெடி போட்டுருவிய. நான் வேற இங்க போய் வீட்டுல பாத்தேன், இந்த குமரன் பைனான்ஸ் வண்டி நம்பர் இருந்துச்சு, நான் வந்தேன் அப்படியே என்கிட்ட ஓடிட்டேன். ஏதோ கூட பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஆளு போய் அவர்கிட்ட போய் பேசினாருன்னா வேற மாதிரி ஆகி போயிருமே. யோ, முதல்ல போன் வந்திருக்கான்னு பாரியா? என் ஓனர் போன் அடிச்சாப்ல, நான் நாட்டு ஜெல் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு வந்திருக்கேன்? போன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காப்ல. யாரு? நீ வாமா, ஏற்கனவே அந்த பிரஷர் சுகர் எடுக்கா. நீ அந்த ஒரு நாள் தானே, நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுறேன். ஐயா, பண்ண மாட்டியா? உனக்கு வர வேண்டிய வந்துருச்சுல. யோ, நீ மட்டும் போன் அடிக்க கூடாது, பாத்துக்க. சரியா? போயிட்டு வர முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கதம்